தவறு செய்யாத பெண்களை ஆண்கள் கண்டித்ததையும் தண்டித்ததையும் பாருங்கள். ஜமதக்கினி என்று ஒரு முனிவர், அவருக்கு ரேணுகை என்று ஒரு மனைவி, மிக அழகானவர். இவர் முனிவர். இருவருக்கும் பிறந்தவன் பரசுராமன், மிகப்பெரிய அறிவாளி, வில்லாளன், வாழ்வீச்சிலே மிகச்சிறந்தவன், பெரிய கலைகளை கற்றுத் தேர்ந்தவன். பரசுராமன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த ரேணுகை தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கரைக்கு செல்கின்றார். தண்ணீரிலே குனிந்து தண்ணீரை அள்ளும் போது வானத்திலே கந்தர்வன் போகின்றான். கந்தர்வனுடைய முகம் இந்த தெளிந்த நீரோடை போல, அப்ப தெளிந்த நீரோடையா இருந்திருக்கு தண்ணி, அதுல தெரியுது. இவ்வளவு அழகா ஒரு ஆண்மகனுக்கு என்று மனதில் நினைக்கின்றால். காரணம், இவள் பார்த்தது இவளுடைய கணவனான முனிவனான தன்னுடைய ஜமதக்கினி முனிவரை மட்டும்தான். இதை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்ட ஜமதக்கினி முனிவர் பரசுராமனை அழைத்து, மகனை அழைத்து, உன் தாய் நெறி தவறி விட்டால் அவளுடைய தலையை துண்டாக்கி விடுங்க. அதிர்ந்து போன பரசுராமன், பெற்ற தாயை கொல்ல சொல்லுகிறானே, சொல்லுபவன் அப்பனாக இருக்கின்றானே என்று ஒரு நிமிடம் நிதானிக்கின்றான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஜமதக்கினி முனிவர் சொன்னவுடன் வாளை எடுத்து தன் தாயினுடைய தலையை துண்டாக்கி விடுகின்றான். பெற்ற தாயையே தந்தை சொன்னதை கேட்டு தலையை துண்டாக்கி விட்டானே, மகனே நீ என்ன வர வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லுகிறார் ஜமதக்கினி. இறந்து போன என்னுடைய தாய் உயிர் பெற்று எழ வேண்டும், இந்த ஒரு வரம் தான் நான் உன்னிடம் கேட்பதில்லை. அதிர்ந்து போன ஜமதக்கினி முனிவர், இப்படி செய்து விட்டாயே மகனே என்று சொல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை போல தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்று என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். அவள் எந்த தவறும் செய்யவில்லை. இப்ப இதனை ஏன் சொல்றேன்னா, இந்த இலக்கியங்கள், புராணங்கள், கதைகள் மூலமாக இந்த பெண்ணடிமையை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம்.